வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மையமாக வைத்து நாடு முன்னோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்த ஆண்டு புத்தகம் மற்றும் இளையோர்களுக்கான வழிகாட்டுதல் புத்தகங்களை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜூ வெளியிட்டார். சென்னை தாம்பரம் அருகே 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து இன்று பிற்பகல் போராட்டம் நடத்தப்போவதாக இம்ரான்கான் கட்சி அறிவித்துள்ளது. ஸ்ட்ரான்ஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 6 இந்திய வீரர் வீராங்கனைகள் இறுதிச் சுற்றில் இன்று போட்டியிடுகிறார்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மையமாக வைத்து நாடு முன்னோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தீன்தயாள் உபாத்யாயாவின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிஜேபியின் சித்தாந்தவாதியான உபாத்யாயாவின் கருத்துக்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான உத்வேகமாக மாறியுள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் உருவச்சிலைக்கு அக்கட்சித் தலைவர் திரு ஜே பி நட்டா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் கட்சி நிர்வாகிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதுவரை அரசியல் கட்சிகளுடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நடத்தப்பட்ட ஆலோசனைகள், பல்வேறு கட்சிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி வில்சன் தலைமையிலான குழுவினர் நேற்று திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு முன்னிலையில் தங்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அப்னா தள் கட்சியின் தலைவரும் மத்திய இணையமைச்சருமான திருமதி அனுப்பிரியா பட்டேலும் திரு ராம்நாத் கோவிந்திடம் அவருடைய கட்சியின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைத்தார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்த ஆண்டு புத்தகம் மற்றும் இளையோர்களுக்கான வழிகாட்டுதல் குறித்த புத்தகங்களை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜூ வெளியிட்டார். புதுதில்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் உலக புத்தக கண்காட்சியில் அவற்றை வெளியிட்டு பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சி குறித்த நாடித்துடிப்பாக இந்த புத்தகங்கள் திகழ்வதாக கூறினார். மேலும் மாணவர்கள் மற்றும் இளையோர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய புத்தகமும் வெளியிடப்பட்டிருப்பதாக திரு சஞ்சய் ஜாஜூ குறிப்பிட்டார். அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நமல் ராஜபக்சே பாராட்டு தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரலாற்று சிறப்புமிக்க ராமர் கோவிலை பார்வையிட்டது மிகப்பெரிய அனுபவம் என்று குறிப்பிட்டுள்ளார். ராமரின் ஆசியை பெற்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் பாராட்டுக்கள் என்றும் திரு நமல் ராஜபக்சே குறிப்பிட்டார். நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சி கூட்டணியின் எந்தவொரு கட்சியினுடனும் இணைந்து போட்டியிடப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय है. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. மத்திய ஆயுத காவல் படைக்கு காவலர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் தவிர தமிழ் உட்பட 13 மாநில மொழிகளிலும் இந்த தேர்வு நடைபெறும் என்று உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
மும்பையில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு மின் அஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரக மின் அஞ்சலுக்கு அனுப்பப்பட்ட செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் உடனடியாக பொது மன்னிப்பு கேட்காவிட்டால் தூதரக கட்டிடம் தகர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர்கள் திரு சேகர் பாபு, திரு சிவசங்கர் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை இன்று ஆய்வு செய்த பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தனர். விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் திரு சேகர் பாபு கூறினார். ஆம்னி பேருந்து நிலையத்திற்கென்று முடிச்சூரில் ஐடியல் பார்க்கிங் ஆம்னி பேருந்து நிறுத்தத்திற்காக 27 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது. ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிற்கின்ற அளவிற்கும் அதில் தங்குமிடம் வசதி 300 பேர் வரையில் தங்குவதற்குண்டான கார்மெண்ட்ரியும் அதேபோல் உணவகம் மற்றும் கழிப்பிட வசதிகள் என்று அலுவலக அறை உட்பட 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆம்னி பேருந்து நிலையம் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்குண்டான வசதிகள் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளாம்பாக்கத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் விளக்கமளித்தனர். குடும்ப அட்டைதாரர்களின் விரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் ஆவணங்கள் எதையும் கேட்கக்கூடாது என்றும் அவர்கள் தங்களின் வசதிக்கேற்ப வந்து விரல் ரேகை பதிவை செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் சுற்றறிக்கை தெரிவித்துள்ளது. ஆதார் அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களின் உறுப்பினர்களின் ரேகை பதிவுகளை சேகரிக்கும் பணிகளை நியாய விலைக் கடை பணியாளர்கள் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் தில்லியில் இன்றும் கடுமையான பனிமூட்டத்துடன் கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தில்லியில் நேற்று இதுவரை இல்லாத அளவாக குறைந்தபட்ச வெப்பநிலை 5.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இரவு நேரத்தில் குறைந்தபட்சம் 7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் அடுத்த சில தினங்களுக்கு இதே காலநிலை நீடிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சி இன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் 100 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு அமைதி வழியில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதம் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு இடங்களிலும் மறு தேர்தல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பல்கேரியாவில் நடைபெறும் ஸ்டான்ஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் 6 இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கத்திற்கான இறுதிச் சுற்றில் இன்று பங்கேற்க உள்ளனர். நிகத் ஜரீன், அமித் பங்கால், அருந்ததி சௌத்ரி, பருண் சிங், சச்சின், ரஜத் ஆகியோர் தத்தமது இடைப்பிரிவில் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவின் பெனோனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. சென்னை சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்த இணை சக நாட்டு இணையை 3-6, 6-3, 10-5 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றியது. இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் லூகா நார்டியை எதிர்கொள்கிறார். புவனேஸ்வரில் நடைபெறும் புரோ ஹாக்கி லீக் ஆடவர் போட்டியில் இன்று இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை மையமாக வைத்து நாடு முன்னோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி குறித்த ஆண்டு புத்தகம் மற்றும் இளையோர்களுக்கான வழிகாட்டுதல் புத்தகங்களை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சய் ஜாஜூ வெளியிட்டார். சென்னை தாம்பரம் அருகே 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தேர்தல் முடிவுகள் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து இன்று பிற்பகல் போராட்டம் நடத்தப்போவதாக இம்ரான்கான் கட்சி அறிவித்துள்ளது. ஸ்டான்ஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 6 இந்திய வீரர் வீராங்கனைகள் இறுதிச் சுற்றில் இன்று போட்டியிடுகிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.